சோத்திரம் உண்டதாக நம்ம உபாகம் 24 அதிகாரம் பார்த்துருக்கோம். இன்றைக்கு 25வது அதிகாரம் பார்க்குறோம். 25 அதிகாரம் என்னன்னா, இப்போ ஒரு மனுஷனுக்குள்ள வழக்கு இருக்குன்னு வச்சுக்கிடும். அந்த வழக்கு இருந்துச்சுன்னா நம்ம என்னன்னா அதுக்கு வந்து நியாயம் விசாரிக்கணும் தானே. அப்போ நியாயம் விசாரிக்கப்படும் போது என்னன்னா நியாயாதிபதிட்ட போகணும். நியாயாதிபதிட்ட போகும்போது அந்த நியாயாதிபதி என்னன்னா, நியாயாதிபதியை தான் வக்கீல். நியாயாதிபதிட்ட போகும்போது அந்த நியாயாதிபதி என்னன்னா நீதிமான் சொல்லி குற்றவாளியாக நீதிமான் என்று தீர்க்கணும், குற்றவாளியை குற்றவாளி என்று நியாயம் தீர்க்கணும். சரியான முறையில் என்ன செய்யணும்? நியாயம் தீர்க்கணும். அடுத்தபடியாக வந்து ஒரு குற்றவாளி வந்து அடிக்கு பாத்திரமா இருக்கிறான். அவன் குற்றம் செஞ்சனால அவனுக்கு தண்டனை கொடுப்பாங்கல்ல, அதுக்கு அடிகளுக்கு பாத்திரமா இருக்கிறான் வச்சுக்கிடும். அப்போ என்ன செய்யணும்? நியாயாதிபதி அவன் என்ன செய்யணும்? கீழே கிடக்க பண்ணி அவன் குற்றத்துக்கு தக்கதாக தனக்கு முன்பாக கணக்கின்படி என்ன செய்யணுமா அடிக்கலாமா. தனக்கு முன்பாக கணக்கு என்ன அப்படின்னா 40 அடி வரைக்கும் என்ன செய்யலாம்? அடிக்கலாம். அதுக்கு அதிகமாக என்ன செய்யக்கூடாது? அடிக்கக்கூடாது. அடிக்கணும் சகோதரன் கண்களுக்கு முன்பாக நீ என்ன செய்வா? நீ நீசனா தோன்றிடுவா. அதனால என்னச்சுன்னா அதனால என்ன செய்யக்கூடாது? அதிகமாக என்ன செய்யக்கூடாது? அடிக்கக்கூடாது. 40 அடிக்கு உள்ள அடிச்சுக்கலாம், 40 அடிக்கு மேலே என்ன செய்யக்கூடாது? அடிக்கக்கூடாது. அடிச்சா சகோதரனுக்கு முன்பாக நீசனா தோன்றிடுவா அப்படின்னு சொல்றாரு. அடுத்தபடியாக என்னன்னா, போர் அடிக்கிற மாட்டை என்ன செய்யக்கூடாது? வாய் கட்டக்கூடாது. போர் அடிக்கிற மாட்டேன்னா அந்த நெல் கோதுமைலாம் இருக்கிறாங்க வச்சுட்டா அழுத்துட்டு என்ன செய்வாங்க? அந்த மாடை என்ன செய்வாங்க? நெல் கதிர்கள் அப்படியே உழைச்சி போட்டு அதுக்கு மேலே மாடை என்ன செய்வாங்க? அப்படியே நடந்து போக வைப்பாங்க. அப்போ அந்த மாடு என்ன செய்யும்? அது கதிரில் என்ன செய்யும்? எடுத்து கொதிச்சு திங்கும். அதான் போரடிக்கிற மாடு. அப்போ அதை என்ன செய்யக்கூடாது? அனைவரும் என்ன செய்வாங்கன்னா, அது கதிர் திங்கிது தின்னுட்டுக்குன்னு சொல்லிட்டு அந்த வாயில வந்து ஒரு கவசம் மாதிரி என்ன செஞ்சிருவாங்க? போட்டுருவாங்க. அப்போ அதை என்ன செய்ய முடியாது? திங்க முடியாது. அதான் என்ன சொல்றதுக்கான விதவசனம், போரடிக்கிற மாட்டை என்ன செய்யக்கூடாதான்? வாய் கட்டக்கூடாதான். வாய் கட்டாதபடிக்கு அது ஃப்ரீயாக விட்டுறணும். அடுத்தபடியாக சகோதரர்கள் வந்து என்ன செய்றாங்க? ஒன்றா இருக்கிறாங்கன்னு வச்சுக்கிட்டோம். ஒரு வீட்டில் சகோதரர்கள் அண்ணன் தம்பிலாம் இருக்கிறாங்க. அப்போ அப்படிப்பட்ட சூழ்நிலையில் அண்ணனுக்கு திருமணம் முடிஞ்சிருக்கு. அவன் திருமணம் முடிஞ்சிருக்கான், ஆனால் அவனுக்கு வந்து குழந்தை இல்லை. குழந்தை இல்லாத நேரத்தில் அவன் என்ன செஞ்சுட்டான்? ஏதாவது ஒரு சூழ்நிலையில் என்ன மறித்து போயிட்டான்னு வச்சுக்கிட்டோம். அப்படி மறித்து போயிட்டான்னா அவன் மறித்தவனுடைய மனைவி என்னச்சுன்னா அந்நியர்களுக்கு என்ன செய்யக்கூடாது? திருமணம் செய்து கொடுக்கக்கூடாது. ஏன்னா இவனுடைய தம்பி இருக்கிறான். மறித்தவனுடைய தம்பி இருக்கிறனால அவனுக்கு என்ன செஞ்சிடணும்? அவளை மனைவியாக என்ன செஞ்சிடணும்? கொடுத்துடணும். கொடுக்கும்போது அவளுக்கு சேரும்போது அவனுக்கு குழந்தைகள் பிறக்கணும். அப்படி பிறக்கும்போது அவன் தன்னுடைய சகோதரன் நினைச்சு தன்னுடைய மனைவி சேர்த்துக்கொண்டு அவளுக்கு சேர்ந்து அவளுக்கு சகோதரன் செய்ய வேண்டிய கடமையெல்லாம் நினைச்சுன்னா அவளுக்கு செய்யணும். சகோதரன் உயிரோடு இருந்தா தன் மனைவி எப்படி வச்சிருப்பான், அதே போல தம்பிகார என்ன திருமணம் முடிச்சா தன்னுடைய மனைவியை நிச்சயணும். அதே போல நிச்சயணும், சந்தோஷமா நடத்தணும். மருத்துவனுடைய சகோதரனுடைய பேர் என்ன செய்யணும்? இஸ்ரவேலில் அற்று போகாதபடிக்கு என்ன செய்யணும்னா அவனுடைய பேரை வரிசை பெற்றாலும் அவனுடைய பேரை அவன் பெரும் தலைப்பிள்ளைக்கு என்ன செய்யணுமா? அந்த பேரை வைக்கணுமா? தலைப்பிள்ளைக்கு வைக்கணும். ஆனால் இவ்வளோ என்ன செய்யக்கூடாது? அந்நியனுக்கு திருமணம் செய்து கொடுக்கக்கூடாது. ஆனால் தன்னுடைய சகோதரர் மறித்து போன சகோதரனுடைய பேரை அந்த பெரும் தலைப்பிள்ளைக்கு வைக்கணுமா. அடுத்தபடியாக அவன் தன் சகோதரனுடைய மனைவியை விவாகம் பண்ண அவனுக்கு மனதில்லைன்னு வச்சுக்கிடும். விவாகம் பண்ண மனதில்லை அப்படின்னா அவனுடைய சகோதரனுடைய மனைவி என்ன செய்வேன்னா வாசலில் கூடிய மூப்பர் இடத்துக்கு போகணுமா. மூப்பர் இடத்துக்கு போய் என் புருஷனுடைய சகோதரன் தன் சகோதரனுடைய பேரை என்ன செஞ்சுட்டான்? இஸ்ரவேலில் நிலையேற்று போகும்படி என்ன செய்ய மாட்டேக்கான்? சகோதரன் செய்ய வேண்டிய கடமையை அவன் என்ன செய்ய மாட்டான்? எனக்கு புருஷனாகி எனக்கு செய்ய மாட்டேக்கான் அப்படின்னு சொல்லி அவன் போய் என்ன செய்யணும் சொல்லணும். அப்படி சொல்லும்போது எனக்கு திருமணம் செய்ய மாட்டேக்கான் அப்படின்னு சொல்லி பட்டந்து மூப்பர்கிட்ட போய் சொல்லும்போது அவங்க அந்த பட்டணத்து மூப்பர்கள் என்ன செய்வாங்க? அவனை கூப்பிடுவாங்க. அவனை கூப்பிட்டு அவனோட பேசுவாங்க. பேசி என்ன செய்ய அவளை விவாகம் செஞ்சுக்கோ அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் அந்த பட்டணத்து மூப்பர்கள் பேசும்போதும் அவளை எனக்கு விவாகம் செய்ய எனக்கு மனதில்லை அப்படின்னு சொல்லி அவன் வந்து என்ன செய்தான்? பிடிவாதமாக சொல்லிட்டான்னு வச்சுக்கிட்டோம். பிடிவாதமாக சொல்லிட்டா அப்போ அவன் சகோதரனுடைய மனைவி என்ன செய்வான்னா அந்த மூப்பருடைய கண்களுக்கு முன்பாக அவன் காலில் கிடக்கிற செருப்பு என்ன செய்யணும்? பதறிச்சு என்ன செய்யணும்? கலட்டணும். பதறிச்சு கலட்டி அவன் முகத்துல என்ன செய்யணுமா? காரி துப்பணும். துப்பிட்டு தன் சகோதரனுடைய வீட்டை கட்டாதவனுக்கு இப்படியே செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லி அவன் என்ன செய்யணுமா? சொல்லணுமா. அப்போ இஸ்ரவேலில் அப்படிப்பட்டவன் வீடு பாதரட்சை கலற்றி போடப்பட்டவனுடைய வீடு என்னப்படுமா. அப்படி என்ன செய்யணுமா? தன்னுடைய சகோதரன் இறந்து போனா சகோதரனுடைய மனைவியை திருமணம் முடிக்கலன்னா இப்படி சம்பவம். அடுத்தபடியாக புருஷர் என்ன செய்றாங்க?
ஒருவருக்கு ஒருவர் சண்டை பண்ணி கொண்டிருக்கிறாங்க. 2 மனுஷங்க நினைச்சாங்க ஒருவருக்கு ஒரு சண்டை பண்ணி கொண்டிருக்காங்க. சண்டை பண்ணிக்கிட்டு இருக்கும்போது ஒருவனுடைய மனைவி என்ன செய்றான்னா, தன் புருஷனை எனக்கு அடிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்றான், அடிக்கிறவனை பார்த்து அவனை போய் அவளை தப்பிக்கிறதுக்காக வேண்டி அவளோட கையை நீட்டி அந்த அடிக்கிறவன் மானத்தை என்ன செய்யக்கூடாது, பிடிக்கக்கூடாதான். ஐயோ நம்மளை கணவன் அடிக்கிறானே, அப்போ இவன் நிப்பாட்ட மாட்டேக்கானே அப்படின்னு சொல்லி மானத்தை பிடிச்சா நிப்பாட்டிடுவான் அப்படின்னு சொல்லிட்டு போய் மானத்தை எரிச்சு விடாதான், பிடிக்க விடாதான். அப்படி அவள் மானத்தை பிடிச்சா அவள் கையை என்ன செஞ்சிருமா, தரித்து போட்டுருமா. கண் நம்ம மற்றவளுக்கு அவளுக்கு கண் இறங்காதபடி என்ன செய்யணும், அவளை என்ன செஞ்சிடணும், அவளுக்கு இறக்கம் பாராட்டக்கூடாது. இறக்கம் பாராட்டாதபடிக்கு அவளை என்ன செஞ்சிருமா, அவளுக்கு இறக்கம் கண்டாதபடிக்கு அவள் கையை என்ன செஞ்சிடணும், வெட்டி தரிச்சு போட்டுடணும். எந்த கை மானத்தை பிடிச்சி இடிச்சிச்சோ அந்த கையை என்ன செஞ்சிடணும், தரிச்சு போட்டுடணுமா. அடுத்தபடியாக பையில பெரிதும் சிறிதுமான பலவித நிறைக்கல்லை வைக்கக்கூடாதான். நம்ம பையில பெரிதும் சிறிதுமான பலவித நிறைக்கல்லை வைக்கக்கூடாதான். ஏன்னா நம்முடைய வீட்டுல பெரிதும் சிறிதுமான பலவித படிகளையும் வைத்துக்க கூடாதாம். பையில சிறிதும் பெரிதுமான பலவித நிறை கற்களை வைக்கக்கூடாது. அடுத்தால வீட்டுல பெரிதும் சிறிதுமான நிறை கற்களை நினைச்சக்கூடாது, வைக்கக்கூடாது. நிறை கற்கள் என்ன, படி நம்ம திராசு படி அளக்குறோம்ல, அதான் நினைச்சது. வீட்டுல பெரிதும் சிறிதுமான படிகளை நினைச்சக்கூடாது, வைக்கக்கூடாது. வீட்டுல பெரும் சிறிதுமான பலவித படிகளையும் நினைச்சக்கூடாது, வைக்கக்கூடாது. பலவித படிகள் வாசல் வைக்கிறோம்ல, அதுல நினைச்சுதான் பலவித படிகளை நினைச்சக்கூடாது, வைக்கக்கூடாது. பலவித நிறை கற்களும் வைக்கக்கூடாது. இந்த படியில இந்த கற்கள், அந்த படியில அந்த கற்கள், அப்படி வைக்கக்கூடாது. அடுத்தால பெரிதும் சிறிதுமான படிகளும் வைக்கக்கூடாது. எல்லாம் ஒன்போல அடிச்சுன்னு வைக்கணுமா. தேவனா கர்த்தர் உனக்கு கொடுக்க தேசத்துல இந்த நாட்கள் நிறைத்திருக்குன்னா குறையற்ற சுமுத்திரையான நிறைகள், குறையற்ற சுமுத்திர நிறைகளும் குறையற்ற சுமுத்திரையான படியும் உன்னிடத்துல இருக்க வேண்டுமா. இப்ப திராசு படி இருக்குல்ல, திராசு படின்னு இருக்கும்போது அந்த படி என்ன செய்யுது, ஒரு சிலர் பாருங்க ஏதாவது பொருள் வளர்க்கும் போது கள்ளத்திராசு வச்சு வளர்ப்பாங்க. கள்ளத்திராசுனா படி என்ன செய்வாங்க, சரியில்லாத படியாக வச்சிருப்பாங்க. அது இட குறையா உள்ள படியை வச்சுட்டு இதான் 1 கிலோ அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் 1 கிலோ படியா இருக்காது, பார்க்க 1 கிலோ படியா தெரியும். ஆனால் தேய்ச்சி எடுத்து எவ்வளோ செஞ்சு வச்சிருப்பாங்க. அது போல திராசு படியா நறுக்கும் போது என்ன செய்வாங்கன்னா மேலே கொக்கி போட்டு வச்சிருவாங்க. அதனால திராசு எந்த பொருள் நிறுத்தாலும் மேலே திராசு படியை கைக்குள்ள வச்சு பிடிக்கிறாங்களோ அந்த திராசு தான் பார்க்கணும். அது ஒரு கம்பியை அடிச்சு செஞ்சுருவாங்க, இழுத்து மாட்டி வச்சிருப்பாங்க, கள்ளத்தனமா ஏதாவது பண்ணி வைப்பாங்க. அப்போ அப்படி வைக்கும்போது அந்த திராசு படி என்ன செய்து நிறைக்கல் சரியாக்கு. அதனால பையில திராசு குறையற்ற சுமுத்திர நிறைக்கலும் குறையற்ற சுமுத்திர படியும் உன்னிடத்துல நினைச்சணும் இருக்கணும் அப்படின்னு சொல்றாரு. அடுத்தல குறையற்ற சுமுத்திரையான நிறைக்கல் படி கல்லு. அடுத்தல சுமுத்திரையான படினா திராசு. இது என்ன செய்யணுமா, சுமுத்திரையா இருக்கணுமா. அடுத்தல இவை முதலான அநியாயத்தை யாரெல்லாம் செஞ்சாலும் அவங்க என்ன செய்வாங்க, கர்த்தருக்கு அருவர் பண்ணுவாங்க. கள்ளத்திராசு வச்சு நிறுத்தா, கள்ளத்திராசு படி வச்சு நிறுத்த அவங்க என்ன கர்த்தருக்கு அருவருப்பானவனும் ஆயிடுறாங்க. அடுத்தல எகிப்திலிருந்து புறப்பட்டு வர நாளில் அமலேக்கு என்ன செய்யறனா, கர்த்தருக்கு பயப்படாதபடிக்கு இஸ்ரேல் ஜனங்களுக்கு விரோதமா என்ன செஞ்சா, எதிர்த்து வந்தான். அதனால நீங்க இழைத்து விடாயத்திருக்கையில் நீங்க என்ன செய்றீங்க, அங்க நடந்து வந்துட்டு இருக்கீங்க, நீங்க இழைத்து விடாயத்து போயிருக்கிறீங்க. இந்த சமயத்துல பாளையத்துல என்ன செய்யறான், உங்க பாளையத்துல குடியிருக்கிறவங்கள அநேகர் என்ன செஞ்சுட்டான், வெட்டி கொண்டு போட்டான். அதனால என்ன செஞ்சிடணும், அதை நினைச்சிருக்கணுமா. அதை நினைச்சு பார்த்து நீ சுதந்திரத்துக் கொள்ள வேண்டிய தேசம் உன் தேசத்தின் சுற்றுப்புறத்திலாகி உன்னுடைய சத்துருக்கள் எல்லாம் என்ன கர்த்தர் விலைக்கு உன்னை இளைப்பார பண்ணும்போது, இப்போ எகிப்துல இருந்து கானானுக்கு போயிட்டு இருக்கிறாங்க, பாலந்தேன ஒரு தேசத்துக்கு போயிட்டு இருக்கிறாங்க. அவங்க ஒரு இடத்துல இளைப்பார பண்ணிட்டாங்க. கர்த்தர் இந்த இடத்துல போய் சேர்ந்தோன்னே இளைப்பார பண்ணிட்டான்னு வச்சுக்கிட்டோம். அதுக்கப்புறம் என்ன செய்யணும், ஏன்னா சத்துருக்களுக்கு விலைக்கு கர்த்தர் கொண்டு போயிருக்காரு. அப்போ அந்த சத்துருக்களாகிய அமலேக்கியர்களை என்ன செஞ்சாங்க, அவங்கள வெட்டி கொண்டு போட்டதுனால அவங்களுக்கு இறக்கம் செய்யாதபடிக்கு அவங்கள என்ன செஞ்சுமா அழிச்சு கொண்டு போட்டுறணும் அப்படின்னு சொல்றாங்க. வானத்திற்கு கீழே அவருக்கு பேர் கூட இருக்கக்கூடாதான், இராதபடிக்கு அவங்கள என்ன செய்யணுமா, அழிந்து போக பண்ணணுமா, அது சிலருக்கு மறக்கக்கூடாதுன்னு சொல்லி மோசே என்ன செய்யறாரு, சில ஜனங்கிட்ட சொல்றாரு. அடுத்தபடியாக 26வது அதிகாரம். 26வது அதிகாரத்துல என்ன சொல்றாருன்னா, உன் தேவனாய கர்த்தர் உனக்கு சுதந்திரமாக கொடுக்கும் தேசத்தில் நீ போய் சேர்ந்து அதை கட்டி கொண்டு அதில் வாசம் பண்ணும்போது, கர்த்தர் கொடுக்கிற தேசத்துல போய் சேர்ந்து அந்த தேசத்துல
வீடுகளை கட்டி அதில் எரிச்சு குடியிருக்கணும்னு வச்சுக்கிட்டோம். அப்போ அப்படி கட்டி அந்த வீடுகளை கட்டி வாசம் பண்ணும்போது கர்த்தர் நமக்கு கொடுக்குற தேசத்துல பயிரோட நிலத்தின் கனிகள்லாம் என்ன செய்யணும், முதல் பலன் முந்தினதான முதல் பலனாய கனிகளை எடுத்து என்ன செய்யணும், அது வந்து ஒரு கூடையில என்ன செய்யணும், வைக்கணும். கூடையில வைத்து அது நம்முடைய தேவனாய கர்த்தர் கர்த்தருடைய நாம விளங்கும்படி தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கும் ஸ்தானம். கர்த்தர் நாமனா இப்போ இது வரைக்கும் என்ன செஞ்சாங்க, சில ஜனங்கள் வர வழியில ஆசாரிப்பு கூடாரம் போட்டு வந்தாங்க. இப்போ அந்த பால் ஜனம் ஓடுற தேசத்துக்கு வந்த பிறகு அவங்க ஒரு இடத்துல அடிச்சுவாங்க, ஆசாரிப்பு கூடாரமோ ஒரு ஆலயமோ அடிச்சுவாங்க, கட்டுவாங்க. அப்போ அப்படி கர்த்தர் எந்த இடத்துல தேர்ந்தெடுத்துக்காரோ அந்த தேர்ந்து கொண்டிருக்க ஸ்தானத்துக்கு போகணுமா. எப்போ அந்த விளைவில் முதற் பலன்களை எடுத்துக்கிட்டு என்னச்சுன்னா கர்த்தர் தெரிந்து கொள்ற ஸ்தானத்துக்கு போகணுமா. அங்க இருக்கும்போது ஆசாரியனும் என்னச்சனும் உங்களோட போகணும். ஆசாரியனே உங்க என்னச்சனும் அழைத்து கொண்டு போகணும். போய் கர்த்தர் எங்களுக்கு கொடுக்க பிதாக்களுக்கு ஆணையிட்டு கொடுத்த தேசத்தில் நாங்க நினைச்சு நான் வந்து சேர்ந்தோம் அப்படின்னு சொல்லி நம்முடைய தேவநாய கர்த்தருடைய சந்நிதியில் நாங்க நினைச்சிடோம் அறிக்கை எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லணுமா. தேவநாய கர்த்தர் எங்களை சோதனைக்கு கொடுக்க தேசத்துக்கு எங்களை பிதாக்களுக்கு ஆணையிட்ட தேசத்துல நாங்க வந்து சேர்ந்துட்டோம் அப்படின்னு சொல்லி கர்த்தருடைய சன்னிதியில் நாங்க அறிக்கை எடுக்கணும்னு சொல்லணுமா. அடுத்தபடியாக ஆசாரியன் அந்த கூட என்னச்சது அவங்க கையில இருந்து வாங்கி அது என்ன சொல்லணும், கர்த்தரின் பலிபீடத்திற்கு முன்பாக என்ன செய்யணுமா வைக்கணுமா. முதற் பலன் காணிக்கை கொண்டு வந்திருக்காங்கல்ல, இவங்களோட கூட வாங்கி என்ன செய்யணும்னா கர்த்தருடைய பலிபீடத்துக்கு முன்பாக என்ன செய்யணுமா வைக்கணுமா. வச்சுட்டு அப்பொழுது இந்த கர்த்தருடைய சன்னதியில் நின்று வசனத்தை சொல்லுண்டது. அந்த அதுல இருந்து காணிக்கையை வச்சுட்டு என்ன சொல்லணும்னா கர்த்தர் சன்னதியில் நின்று வசனத்தை சொல்லணுமா. என்ன அப்படின்னா, என் தகப்பன் அழிவுக்கு நேரான சீரிய தேசத்தனா இருந்தான். ஏன்னா இவங்க வந்து என்ன செய்றாங்க, சிரியா தேசத்துல இருந்து தான் என்ன செய்றாங்க கானானுக்கு போறாங்க. அதனால சிரியா தேசம், அதனால இவங்க என்ன செய்றாங்கன்னா என் தகப்பன் அழிவுக்கு நேரான சீரிய தேசத்தினா இருந்தான். அவன் கொஞ்சம் ஜனங்களோட என்ன செஞ்சான், எகிப்துக்கு போனான். ஆனா அவரிடத்துல என்ன செய்யறான், பரதேசியா செஞ்சிருத்தான். அங்க போய் பலத்த திரட்சியான ஜாதியானான்னு சொல்றான். என்ன அப்படின்னா, ஜனங்களோட எகிப்துக்கு போய் அவனுக்கு பரதேசியாய் செஞ்சிருத்து அங்க பெரிய பலத்த திரட்சியான ஜாதியானான்னு சொன்னா என் தகப்பன் அழிவுக்கு நேரம் தேசம். ஏன்னா இவங்க வந்து எகிப்துக்கு போறாங்க, அந்த இடத்துல வச்சுறாங்க பரதேசியா தானே செஞ்சிருக்க போனாங்க. ஆனா போற இடத்துல இவங்க கர்த்தர் என்ன செஞ்சுட்டாரு, பெரிய பலத்த திரட்சியான ஜாதியா எங்களுக்கு ஆக்கிட்டாரு. அதனால எகிப்தில் எங்களை என்ன செஞ்சாங்க, ஒடுக்குனாங்க, எங்களை சிறுமைப்படுத்தினாங்க, எங்கள் மேல் கடினமான வேலை என்ன செய்யறாங்க சுமத்தினாங்க. எங்கள் பிதாக்களை தேவனாக கர்த்தர் நோக்கி நாங்க என்ன செஞ்சோம், கூப்பிட்டோம். கர்த்தர் எங்கள் சத்தத்தை கேட்டு எங்கள் சிறுமையும் எங்கள் வருத்தத்தையும் எங்கள் ஒடுக்கத்தையும் பார்த்து என்ன சொல்றாங்கன்னா, எங்களை பலத்த கையினாலும் ஓங்கிய புயத்தினாலும் மகா பயங்கரங்களினாலும் அடையாளங்களினாலும் அற்புதத்தினாலும் எகிப்திலிருந்து புறப்பட பண்ணி எங்க கர்த்தர் நினைச்சல சும்மா அவங்கள அழைச்சிட்டு வரல, பலத்த கையினாலும் ஓங்கிய புயத்தினாலும் மகா பயங்கரங்களும் அடையாளங்களும் அற்புதங்களும் எகிப்தில் புறப்பட பண்ணி. ஏன்னா சில ஜனங்களுக்கு எந்த வாதையும் கிடையாது. எகிப்திற்கு 10 வாதைகளை அனுப்பித்தாரு. 10வது வாத தலைப்பில சங்கம் நடக்கும்போது தான் அவரை வேறு பொண்ணுடைமையும் வெளியுடைமைகளையும் கேட்டு வாங்கிட்டு செஞ்சாங்க. அந்த இடத்த கால்நடையாக கடந்து கர்த்தர் சொல்றாங்க அந்த பாலம் தேன தேசத்துக்கு என்ன செய்றாங்க வராங்க. அப்போ வர நேரத்தில் என்ன செய்றாங்க, கர்த்தர் எகிப்திற்கு நிறைய வியாதிகளை கொடுத்தாரு, நல்ல போராட்டங்களை கொடுத்தாரு, அடையாளங்கள் அதிசயங்களாக நடந்துச்சு. ஆனால் வந்து நான் அதுக்கு நல்ல சொல்றேன், எங்களை இவ்விடத்திலிருந்து அழைத்து வந்து பாலும் தேனும் ஓடுகிற தேசமாகிய இந்த காணானை எங்களுக்கு நீ கொடுத்தீருன்னு அப்படி சொல்லணுமா. இந்த அடையாளங்கள்லாம் அற்புதங்கள் எல்லாம் எகிப்து வந்து புறப்பட்ட பண்ணி, ஏன்னா பல அற்புத அடையாளம் செஞ்சு கொண்டு வந்தார். சில ஜனங்கள் இவங்களுக்கு செஞ்சாங்க, ஐயா போயிட்டாங்களேன்னு சொல்லிட்டு மீண்டும் அவங்களை தேடி வந்தாங்க. ஆனால் என்ன செஞ்சாங்க, வாரத்தில் தண்ணி என்ன செஞ்சு அவங்கள மூடி போட்டுட்டு, ஆனால் இவங்க நடந்து வர்றதுல மட்டும் என்ன செய்றாங்க, வெட்டந்தரியா நடந்து போனதை சொல்லி பார்க்குறோம். ஏன்னா அங்கேருந்து அங்கிருந்து கர்த்தர் என்ன செஞ்சார், இவங்களை ஆசீர்வதித்து உயர்த்ததுனால கர்த்தர் பேசுவதா, கர்த்தாவே தேவரி எங்களுக்கு கொடுத்த நிலத்தினுடைய கடிகளை நாங்கள் முதற் பலனை நாங்கள் எடுத்து நாங்கள் கொண்டு வந்தோம் அப்படின்னு சொல்லி கர்த்தருடைய சன்னிதானத்துல பணிந்து என்ன செய்யணுமா, கர்த்தருடைய சன்னிதானத்தில் வைக்கணுமா. அப்போ வந்து லேவியனும் நம்மளோட தங்கியிருக்கிறதான பரதேசியும் உன் தேவனாய கர்த்தர் உனக்கு கொடுத்த உன் வீட்டாருக்கும் அனுக்கிரகம் பண்ண சகல நன்மைகளின் மித்தமும் சந்தோஷப்படுவீர்களாகங்கிறார். நீயும் லேவியனும் உனக்கு இருக்கிற பரதேசியும் கர்த்தர் உனக்கும் வீட்டாருக்கும் அனுக்கிரகம் பண்ணின
சகல அடிமை முத்திரமும் என்ன செஞ்சுட்டு சந்தோஷப்படுவீர்களாகங்கிறாரு. அப்படிங்கிறது தசம்பாகம் செலுத்தும் காணிக்கை தசம்பாகங்கள் செலுத்தும் போது எப்படின்னா 3ஆம் வருஷத்துல என்ன செய்யணும்னா நம்மளுக்கு எவ்வளவு விளைஞ்சிருக்கோ அதுல இருந்து 10ல் 1 பங்கு என்ன செய்யணும் எடுக்கணும். 3ஆம் வருஷத்துல நமக்கு விளைஞ்சதுல இருந்து 10ல் ஒரு பங்கு என்ன செய்யணும் எடுக்கணும். எடுத்து அதை என்ன செய்யணும்னா பரதேசியும் திக்கிட்ட பிள்ளைகளும் விதவியும் நம்முடைய வாசல்களில் புசி திருப்தி ஆகும்போது புசி திருப்தி ஆகும்போது அவர்களுக்கு நீ கொடுத்து சேர்ந்து விரும்பு. 3ஆவது வருஷத்துல வருஷத்துலாம் 10ல் 3 பங்கு சீரர் பங்கு பரதேசி திக்கிட்ட பிள்ளைகள் உதவிகள் இவங்களுக்கு ஒரு பங்குமா எடுத்து எடுத்துன்னா அதை அவங்களுக்கு கையில கொடுத்துடணும். அதுக்கப்புறம் நம்ம கத்திர சன்னிதானத்துல கூப்பிட்டு நமக்கு உண்டான நெருக்கத்துல என்ன செய்யணுமோ நான் கத்திர நோக்கி நான் கூப்பிட்டேன், நான் அவருடைய கற்பனைக்கு கட்டளைக்கு என்ன செஞ்சேன், நான் அப்படியே கீழ்ப்படிந்து நடந்தேன் அப்படின்னு சொல்லி என்ன செய்யணுமா சொல்லணுமா. அப்போ லேவியன் பரதேசி திக்கட்ட பிள்ளைகள் விதவிகள் இவர்களுக்கு நான் என்ன செஞ்சேன் நான் கொடுத்தேன். அதனால உங்களுடைய கட்டளைகளை நான் நினைச்சப்பட்டேன் மீற மாட்டேன், உங்களுடைய கட்டளையை நான் நினைச்சு மறக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கணுமா. அது வந்து என்னன்னா நான் அவங்க துக்க கொண்டாடும் போது நான் புசிக்கல, தீட்ட காரியம் ஒன்று எடுக்கப்படல, இலவு காரியம் இல்லை, அதில் ஒன்று படைக்க இல்லை, நான் என்னென்னமோ அதில் எதுவுமே என்ன செய்யல நான் எடுக்கல, தீட்டான காரியத்துக்கு எடுக்கல, இலவு காரியத்துக்கு எடுக்கல, ஒன்றுக்குமே நான் எடுக்கல. நான் வந்து என்ன செய்யறேன்னா அந்த இதில் வந்து முதல்ல உள்ளது என்ன செய்யறோம் ஆலயம் பக்கத்தில் இல்லைன்னா அதை என்ன செய்யணும் நாங்கள் வந்து இது எதுவுமே என்ன செய்யக்கூடாது. தசம்பாக செலுத்தும் போது அது பரதேசிக்கு திக்கிற பிள்ளைகளுக்கு தான் என்ன செஞ்சிடணும் கொடுக்கணுமா. கட்டளை மீறக்கூடாதான். அவங்க துக்கம் கொண்டாட்டம் நினச்சிதான் துக்கம் கொண்டாட்டினாக்கா பணம் இல்லை அப்படின்னு சொல்லி அந்த பணத்தை நினச்சி எடுக்கக்கூடாது. அது இடத்துல ஏதாவது தீட்டான காரியங்கள் அது விக்கிரங்களை பின்பற்ற மக்களுக்கு ஏதாவது தீட்டான காரியம் அவங்களுக்கு ஏதாவது இருந்துச்சுன்னா அவங்களோட நினைச்சக்கூடாது. அது ஒன்று எடுக்கவும் குறைக்கவும் நினைச்சக்கூடாதான் கூடாதான். அடுத்தபடியாக நாங்கள் துக்கப்படும் போது நீங்கள் என்ன செய்யுங்க, உங்கள் துக்கம் நடும் போது நீங்கள் புசிக்கவும் இல்லை, தீட்டான காரியத்துக்கு நீங்கள் அதில் ஒன்று கேட்கவும் இல்லை, இலவு காரியத்துக்காக மட்டும் நினைச்சுன்னா நான் இந்த கத்து சத்தத்துக்கு நான் கீழ்ப்படிந்து தேவரின் கட்டளையிட்ட சகலம் நான் செய்து முடிச்சிட்டேன். நீர் உமது அடையாருக்கு நீர் உமது உடைய பரிசுத்த வாசத்தலமாகிய உமது பரிசுத்த வாசத்தலமாகிய பரலோகத்திலிருந்து நோக்கி பார்த்து உங்கள் ஜனங்களாகி இஸ்ரவேலினம் பிதாவுக்கு ஆணையிட்டபடி எங்களுக்கு கொடுத்த பாலந்தேன உடல் தேசத்தையும் ஆசீர்வதியும் அப்படின்னு சொல்லி என்ன செய்யணுமா சொல்லணுமா. தசம்பவம் செலுத்துற 3ஆவது வருஷத்துல ஏழைகள் பரதேசிகள் திக்கட்ட பிள்ளைகள் லேவியனுக்கு எல்லாம் அந்த பங்கை கொடுத்துட்டு அதுக்கப்புறம் என்ன செய்யணும் நாங்கள் வந்து எங்களுக்கு கொடுக்கப்பட்ட பங்குல இருந்து நாங்கள் எதுவுமே எடுக்கலை, நாங்கள் துக்கம் கொண்டாடலை, இலவு காரியத்துக்கு கூட நாங்கள் என்ன செய்யலை, அந்த பழத்தை நாங்கள் எடுக்கலை, நாங்கள் அதை அப்படியே சேர்த்து வச்சு நாங்கள் என்ன செஞ்சோம் கர்த்தருடைய சத்தத்துக்கு நாங்கள் கீழ்ப்படிந்து தேவரி எங்களுக்கு கட்டளையிட்டபடி நாங்கள் எல்லாம் செய்து முடித்தோம் அப்படின்னு சொல்லி சொல்லணுமா. எங்களை வந்து இந்த பாலந்தேன ஓடுற தேசத்துக்கு எங்களை அழைத்து வந்தீங்க, அதனால எங்களை என்ன செய்யுங்க நீங்கள் ஆசீர்வதிங்க அப்படின்னு சொல்லி என்ன செய்யணுமா சொல்லணுமா. இது 3ஆவது வருஷத்தில் தசம்பவத்தை எடுத்து வச்சுக்கிட்டு அடுத்தபடியாக இந்த கட்டளை தசம்பவத்தை லேவியன் ஆசாரியன் திக்கட்டவர்கள் விதவைகளுக்கு என்ன செய்யணுமா அது வந்து கர்த்தர் சன்னிதானத்துல வந்து வைக்கணும் கொடுக்கணும். அடுத்தபடியாக இந்த கட்டளைகளின்படியும் நியாயங்களின்படியும் செய்யும் பொருட்டு இன்னொரு தேவையாக கர்த்தர் ஒன்று கட்டளையிடுறாராம். ஆகையால் உன் முழு இதயத்தோடும் உன் முழு ஆத்மாவோடும் அவைகளை என்ன செய்யணுமா காத்து நடக்க கடணுமா. முழு இருதயத்தோடும் கர்த்தருடைய கட்டளைகளையும் நியாயத்தின்படி என்ன செய்யணும் செய்யறதுக்கு முழு இதயத்தோடு என்ன செய்யணும் முழு ஆத்மாவோடும் அவைகள் என்ன செய்யணும் காத்து நடக்க வேணுமா. அப்படி கர்த்தர் எனக்கு தேவனாக இருப்பார் என்றும் நான் அவர் கற்பனைகளையும் அவர் வழியில் நடந்த கட்டளைகளையும் அவர் கற்பனைகளையும் நியாயங்களையும் கண்டு என்ன செய்யணும்னா கர்த்தருடைய வழியில் நடந்து அவருடைய கட்டளைகள் கற்பனைகளை கை கொண்டு அதை நடந்து கர்த்தருக்கு நான் என்ன செய்வேன், கர்த்தர் சத்தத்துக்கு நான் கீழ்ப்படிவேன் அப்படின்னு சொல்லி என்ன செய்யணும் வாக்கு கொடுத்துருக்குறாங்க. சில ஜனங்கள் வாக்கு கொடுத்ததுனால அதை அப்படி என்ன செய்யணும் நிறைவேற்றணும். அதனால கர்த்தர் உனக்கு வாக்கு கொடுத்த காரியத்தெல்லாம் சொல்லியிருக்கிறபடினால நீ என்ன கட்டளைலாம் கை கொண்டால் எனக்கு நீங்கள் என்ன செய்யுங்க சொந்த ஜனமாக இருப்பீங்க அப்படின்னார். அதனால நான் உண்டு பண்ண எல்லா ஜாதிகளையும் பார்க்கலும் புகழ்ச்சியிலும் கீர்த்தியிலும்
மகிமையிலும் உனக்கு சிறந்திருக்கும்படி செய்வேன் அப்படின்னு சொல்லு. என்றும் நான் சொன்னபடியே எனக்கு பரிசுத்த ஜனமாய் நீங்க இருப்பீங்க அப்படின்னு சொல்லி கர்த்தர் உனக்கு சொல்லுகிறான்னு சொல்றார். கர்த்தருக்கு வாக்குக்கு செவி கொடுத்து அவருடைய கற்பனைகள் கட்டளையின்படி கை கொண்டு நடந்தா அவருடைய சொந்த ஜனமாய் இருப்போம். அடுத்தால நம்ம கொண்டு பண்ண எல்லா ஜாதிகளை பறிக்கலாம். கர்த்தர் என்ன செய்ய புகழ்ச்சியில கீர்த்தியில மகிமையில சிறந்திருக்கும்படி செய்வேன்னு சொல்றார். அதனால நம்ம என்ன சொன்னா கர்த்தர் சொன்னபடியே நீ வந்து கர்த்தரான சபையில என்ன சொன்ன பரிசுத்த ஜனமாய் இருக்கும்போது கர்த்தர் என்ன செய்வாரு, ஆசீர்வதிப்பேன்னு சொல்றார். விதமாக இப்பொழுது பார்த்ததான பாகத்தின்படி நமக்கு கேட்டு பயன்பெறுவோம். கர்த்தர் தாமே நம்மளை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.